இதுக்கு பேர் தையிட்டி தெல்லிப்பழ பீதி. ஆனால் பட்ன சபையில் பதிக்கப்பட்டது விக்கினேஸ்வரா பீதி என்று. இது வந்து இடம் வந்து ஃபுல்லாக வந்து அமைதியான இடம், நல்ல உண்மையான அமைதின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் கொஞ்சம் ரெடி 100க்கு மேலே 100 லட்சக்கணக்கில் இது பெருமதியே லட்சக்கணக்கில் இருக்குமே. ஆனால் சிவிலேருந்து நல்ல காசு வரும்டா. மற்றது தையிட்டுன்னு சொல்கிறது அந்த காலமாக மாடுகள் வளர்த்த ஊரா, மாடுகள் வளர்த்த ஊரா. அதில் தான் தயிர் தயிர் பால் தயிர் தண்டு வைக்க வார வைக்கலாம், விருந்தாளிகள் வைக்கலாம். தையிட்டி மேற்கன்னு சொன்னேன், அதுக்கே பாதை பெருசாக இல்லைண்டா. இல்லாட்டி மெயின் ரோட்டில் போய் பிடிப்போமோ. ஒட்டு வந்தால் உருட்டோணும். ஆனால் ஒன்று பார்த்து நீ எல்லா வீதிக்கும் தானே. அதாவது வந்துட்டு இந்த யுத்தம் வந்தையில் யாழ்ப்பாணத்துக்குள்ளே அழிஞ்ச ஊருக்கு தையிட்டியை போல அழிஞ்ச வேண்டி இல்லை. அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்? ஜனவரி 8 அதுக்குள்ளே வச்சுட்டாண்டா. அதாவது வந்து நாங்கள் தையிட்டி தான் பார்க்க வந்து நாங்கள் அதை வந்து கேகேஸுக்கு அப்படி நேர கேகேஸோட நேர வரைக்கும் வந்து தையிட்டி என்ற இடம் பெறும். தையிட்டி தான் பார்க்க வந்தாங்க. அப்படி நேராக போனோம் நாங்கள் மயிலிட்டி வருமே, மயிலிட்டி பெலாளி அதுகள் வந்து கொள்ளும். நாங்கள் இப்போ தையிட்டி என்ற இடத்துல தான் பார்க்க வந்தாங்க. இரண்டு பார்த்தோம்னா இப்போ நிறைய பேர் கொமெண்ட்ல எனக்கு அடிக்கடி வர்றது இடையே கிடைக்க, தம்பி தையிட்டியை காட்டுங்க, தம்பி தையிட்டியை சுற்றி காட்டுங்கொண்டு. நானும் இங்கால வெறாத கொஞ்சம் இதனால வந்து அதுக்கப்புறம் அந்த கொமெண்ட் வர்றதில்லை, வெறுத்து போயிட்டு தெரியல. சொல்லி எனக்கு சொல்லி எடுக்கலேண்டு ஒரு அளவுக்கு தான் ப்ரோ அதில் கடுப்பாயிட்டுன்னு தெரியல. இப்போ அதெல்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் தையிட்டியை சுற்றி காட்டுவோன்னு வந்திருந்தாங்க. ஏன்னா இப்போ இந்த சில ஊர் வீடியோக்கள் வந்து இப்போ உடனே போடலை. சில நேரம் கடை வீடியோஸ் வந்து உள்ள மதுகளால் வந்து இந்த ஊர் வீடியோக்கள் உடனே எடுத்து போடையாக கட்டமாக இருக்கும். சில நேரம் எங்களை அலுவலக வேலைக்கு எடுப்பு மட்டும் விட்டுருவோம். ஊரடம் பண்ணோடனே நாங்கள் அங்கேருந்து இங்கே வேலைக்கு எடுப்போம் அப்படின்னு விட்டுறது. அதில் வந்து இன்றைக்கி காட்டணும் வந்தாங்க. இப்போ தையிட்டியை சுற்றி காட்டி அங்கே யாரும் கதைக்கூடியாக்கள் இருந்தால் ஊரை பற்றி கதைச்சி தண்டி எடுப்போம். இங்கே வியாறு அந்த பிரச்சனை எல்லாம் இந்த ஊரில் தானே போகுது, தையிட்டி தான் போகுது. அங்கே எடுக்க ஏழுமோ தெரியல, எடுக்க வந்து ஓட விட்டு அடிக்கிறாங்களோ தெரியாது கேமரா கொண்டு போக. அதில் வந்து நாங்கள் காட்டக்கூடிய இடங்களை காட்டிக்கொண்டு யாரும் கதை கேளுமெண்டா காய்ச்சி கொண்டு அப்படியே தண்டி காட்ட போகிறோம். மற்ற நிறைய பேர் காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மற்ற தையிட்டிலேருந்து யாரும் வெளிநாட்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னாலும் சரி, தையிட்டிலேருந்து பார்க்குறாருந்தாலும் சரி, என்ன மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, வாங்க நாங்கள் இப்போ ஒரு சுற்றி பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் கேகேஎஸ் ரயில்வே பின்பக்கத்தில் இருந்தால் அப்படியே வலிக்கிறோம். இங்கே வந்து வலிக்கிட்டு தையிட்டி போக போகிறோம். இங்கே வந்து அப்படியே இந்த ஒரு பெரிய கட்டுறம் ஒன்று பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் கட்டுப்பட்டுலாம் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இதாக இருக்கலாம், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அப்படி எதுவும் இருக்கலாம், ரூம்ஸுகள் வாடகைக்கு ஒரு இதாக இருக்கலாம். இங்கே வந்து ஆர்மி கேம்ப் இருக்குது. ஆர்மி கேம்ப் வந்து ஆனொலியில் காட்டையிலுமோ தெரியா கேஷுவலாக போனாங்க. இது வந்து இடம் வந்து ஃபுல்லாக வந்து அமைதியான இடம், நல்ல உண்மையான அமைதின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் கொஞ்சம் ரெடி. ஓகே, இந்த இடம் தான் காடி கொண்டு வந்து நாங்கள் திரண்டு வந்து மைக்கில் மேலே ஸ்பொஞ்ச காணையில் பார்த்தா அது முதலே விழுந்துட்டு எடுத்து கொழுவி நாங்கள் உருண்டு கொண்டு போகிறார் அப்படியே காற்றுக்கு போய் பிடிச்சி கொண்டு வந்துட்டோம். வா இங்கே எருமையை பிடிச்சி கொண்டு வந்துட்டோம். இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்க, புதுசாக கட்டின வீடு. ஆக்கள் இல்லை போல் வீட்டில், வெளிநாட்டுக்கார கட்டின வீடு நினைக்கிறேன். பழைய காரம் நினைக்கிறேன். இந்த கார் பார்த்துருக்கேன், இந்தியாவில் அம்பாசிடர் அதே வீட்டுக்கார கத்துவாங்க இந்த பொருள் அந்த பழைய படங்கள்ல வெள்ளை கார்ல அரசியல்வாதி போவாங்க, அந்த கார் தானே. இதுக்கால தெரியுது நாங்கள் இந்த கார் வீட்டுக்காரர் வந்து கத்துறாங்களோ தெரியல. ஓகே, இப்படி நாங்கள் விளாங்குவாங்க பழைய சாமான். இப்படி இங்கால பார்த்தோம்னா எங்காலேயும் ஒரு வீடு இருக்குது, ஆமிக்கார்ட்ட வீடும். நான் போதுடா டிசைன் பண்ணிருக்கேன் அவங்க. அவங்க வீடு தான் பண்ண திருப்பி என்னது நீட்டாக இருந்தால் ஆமிக்காரரு நீட்டு. இதில் ஒரு ஹார்ட்வேர் எல்லாம் இருக்குது பாருங்க. இங்கால ஒரு ஹார்ட்வேர் மாதிரி வந்து கூட வந்து குறிப்பாக இங்கேருந்து வெளிநாடு போனாக்கள் பார்த்துருப்பீங்க தையிட்டி என்ற இடத்த. நாங்கள் இப்போ தையிட்டிக்கு வந்துட்டோமான்னு பார்ப்போம். முதலாவது இல்லை பெரிய இன்னும் இல்லை, ஏதோ இன் கிடக்கு உள்ளே போகுது தானே. கேகேஎஸ் இது கெஸ்ட் ஹவுஸ் உள்ளே போகுது. நீங்கள் உபதஞ்சல் அலுவலகம் எல்லாம் 100 மீட்டர் உள்ளே போனால் வருமாம். இது வந்து ஃபுல்லாக கேகேஎஸுக்கு வருது என்ன, கேகேஎஸுக்கு வருதாலும் நாங்கள் அப்படி தள்ளி அங்கே தையிட்டி போவோம். அதில் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் பிறகு வந்து அடிக்கிறாங்களோ தெரியாது. ஒரு அரசு மரம் அப்படியே கீழே இது வச்சுக்கணும், சிலை வச்சுக்கணும். போராட்டம் நடந்தது கூட வந்து இதுக்கு தையிட்டி என்னாலே போராட்டத்துக்குரிய இடம் தான். இங்கே வந்து ஃபுல்லாக நேராக போனால் கடற்கரை எல்லாம், கடற்கரையோட அப்படியே வீடுகள் எல்லாம் இருக்கும் பாருங்கள். நம்ம பார்த்து கொண்டு காட்டி கொண்டு போகிறேன். நிறைய பேர் வீடுகள் எல்லாம் இங்கே இருக்கும். இருந்தால் கொமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளுங்க என்ன மாதிரி வீடுகள் இருக்குது என்று சொல்லுங்கள். இதில் உங்களோட வீடு போனது அதெல்லாம் சொல்லிக்கொள்ளுங்க. இங்கே ஆமி கேமரா இந்த சாலை அதெல்லாம் இருக்குது. இங்கே நாங்களும் போய் சாப்பிடலாம் நினைக்கிறேன். சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுக்கிறேன்.
எங்களை திருப்பத்தான் பையனாக கிடக்க கூப்பிட்டு அடிக்கிறாங்களே. இங்கே ஒரு இது போகுதுடா, ஸ்கூல் உண்டு, காங்கேசன்துறை என்னது ஊரணி மகா வித்தியாலயமே, ஊரணி கனிஷ்ட வித்தியாலயம். சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க, பெரிய சர்ச் உண்டு. அதில் போய் பாட்டி கொள்கிற பாருங்க, பெரிய சர்ச் இருக்குது, மாதா சிலை முன்னுக்கு வச்சுருக்குது. ஓகே அப்படியே போவோம். என்னது கிடக்கு அந்த வீடு? ஓ செமையாக இருக்குது அந்த வீடு. 2 மாடியோ? மொட்டை மாடி. அதில் முதல்ல படி போட்டு இன்னும் ஒரு மாடி மேலே கிடக்குங்க. என்ன மொட்டை மாடிக்கு மேலேயே மொட்டை மாடி மேலே வந்து சின்ன செய்து கிடக்குல்ல. கூட வந்து இது வெளிநாட்டுக்கார்ட்ட வீடாக தான் இருக்கும். இங்கே இருக்குது அந்த வீடு. அங்கே தெரியலை பெருசாக, அந்த தூரம் அந்த பத்தை வளர்ந்து கிடக்கிறதுல தெரியலை. ஓகே இப்படி நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். எங்களை வீடுகள் இதெல்லாம் கேகேஎஸ் ஏரியாவுக்கு தான் வரும். இதுலேருந்து அந்த ரயில்வே ட்ராக் அதுலேருந்து காட்ட தொடங்கினதில் வந்து கேகேஎஸ் ஏரியாவுக்கு வரும். இன்னும் அந்த தையட்டிக்க போகலை. இங்காலே ஒரு வீடு இருக்குது, கிறிஸ்டியன்ஸோட வீடு. என்ன இப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம். இங்கே நேராக பார்த்துட்டு போகிறோம். இப்படி போய் அந்த விகாரம் எங்கே இருக்குன்னு தெரியல. கட்டி முடிஞ்சிருக்கு. ஓ அது முடிஞ்சுக்கொண்டு தான் நிற்கிறேன். அது என்ன இல்லை ஒன்றும் பலன் இல்லை. போராட்டம் நடத்தியும் பலன் இல்லை. பழமையான இதுதானே. இதுக்கேன் ரூம்ஸ்கள் எல்லாம் இருக்குது. கடை வாடகைக்கு உண்டு 5 ரூம்ஸ் இருக்குன்னு போட்டிருக்குது. விக்னேஸ்வரா வீதி. ஓகே இதெல்லாம் கீரி வேலைக்கு போகிறோம். இப்படி நாங்கள் நேராக போவோம். இங்கே வந்து குறிப்பாக எல்லாம் வெளிகளாக தான் இருக்கும் பாருங்க. அப்படியே ஃபுல்லாக வந்து கேகேஎஸ் கடற்கரைக்கு போகும் வழிகளாக இருக்கும். இங்கே ஏஎம் பேக் ஹவுஸ் இருக்குது, பேக்கரி ஒன்று இருக்குது. இங்கே கடை தொகுதிகள் சிலது வருது பாருங்கள். கேவிஎஸ் களஞ்சியம், வேலன், ஃபேன்சி மல்டி ஷாப் அப்படின்னு நிறைய கடைகள் வருது. இங்கே பெயின் கடைகள், ஹார்ட்வேர் எல்லாம் வருது. எல்லாமே இங்கே எந்த இடத்துக்கு இருக்குண்டா இங்கே ஒரு போட்டை பார்த்தோம்னா தெரியும். அம்மா ஹோட்டல். அப்பா ஹோட்டல் மயிலட்டி. தையிட்டிங்களா? தையிட்டி உள்ளுக்கு வருமானு இந்த அதுவும் தையிட்டி இருக்குது, மயிலட்டி என்ன கிடக்கு. இதுதான் தையிட்டி ஏரியா. தையிட்டி ஓகே. இதை நான் பார்த்ததில் அந்த மோட்டர்கள் செய்கிற திருத்திரடங்கள் அதில் இருக்குது. தையிட்டிகளை வந்துட்டோம். நீங்கள் வந்து கூடுதலாக வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் தையிட்டிலேருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. நிறைய பேர் இங்கே இருக்கிறாக்களும் பார்ப்பீங்க. மறக்காமல் என்ன மாதிரி இருந்தான்னு சொல்லுங்க. இதுதான் தையிட்டி நினைக்கிறேன். போட் பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சேன். இதில் ஒரு போட்டை காணடாடே. போட் இல்லை. நல்ல வீடுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. நல்ல வீடுகள். நான் இப்போ திக்க தான் வீடுகள் இருக்கேன். புது வீடுகள்லாம் இருக்குது. நான் திக்காக இருக்குது. சூரியகாந்தி உணவகம், தையிட்டி கிழக்கு தையிட்டி. இஞ்சோட அப்பா நல்ல பெரிய வீடாடே, செம்மையாக இருக்கு. ஓ நல்ல பெரிய வீடு, நல்ல பெரிய வளவை காட்டியிருக்கிறேன். இப்போ எல்லாம் வேலை இன்னும் முடியலை, நடந்து கொண்டு இருக்குது. செம்மையாக இருக்குது. அப்பா நல்ல பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது தையிட்டியில். கூட வந்து மக்கள் இப்போ வீடுகள்லாம் கட்டி கொண்டிருக்கிறேன். இங்கே காணியல் வெடிவிச்சு இதெல்லாம் கூட இந்த ஏரியாக்களை சுற்றி தானே அந்த காணியல் வெடிவிப்புகள் எல்லாம் நடக்கிறது. அது அப்படியே பார்த்துட்டு போகிறோம். பரவாயில்ல, வெக்கையாக இருந்தால் ரோட்டுக்கரையில் நல்ல மரங்கள் நிற்கிது. விளைப்பாடுறதுக்கு கொஞ்சம் மரங்கள்லாம் நிற்கிது. அது ஐயா மாதிரி இருக்கிறாங்க. காய்ச்சி பார்ப்போம். தையிட்டியை பற்றி சொல்லுவீங்க நம்ம உண்டு. கேட்டு பார்ப்போம். நாங்கள் கதைச்சி கொண்டு வீட்டையும் பார்த்து கொண்டு போட் பார்க்கல மாறி மயிலட்டிக்க வந்துட்டோம். அதான் சீரியஸ் இல்லை, சும்மா பண்ணா சொல்கிறது. இந்த போட்டில் வேறு என்ன போட் போட்டிருக்கண்டு எங்கட ஊருக்கு நாங்கள் அடிப்போம். இது தையிட்டு இது. அது ஒரு கொஞ்சம் தானே கடந்து போனாங்க. அதில் ஒரு 100 மீட்டரும் இல்லை கடந்து போயிட. நாங்கள் ஒரே இடத்துல 2 போட் போட்டோம். தையிட்டி அங்கே போர்டர் நினைக்கிறேன். இதான் போர்டர் நினைக்கிறேன். தையிட்டி மயிலிட்டி இந்த பஸ் ஓடும் தெரியல. பஸ் தெரியுமா? அந்த காலத்து பஸ் கலர் பெயிண்ட் மஞ்சள். இப்போ வந்து தையிட்டிக்கு நாங்கள் உள்ளே போகணும். எதுக்கால போகிறது உள்ள? சந்தி ஒன்று இருக்கு. சந்தி தாண்டி தான் இல்லை. எதுக்கால போனால் அங்கே போதும். கபடுவா தான் போவோம். பாப்பா முருகா போய் பார்த்து கொண்டு வருவோம். வீடுகள் இருக்கு. இன்னைக்கு பார்க்குறேன்னு ஒரு முடிவோட தான் இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன ஒழுங்கு போடணும். அதான் அதில் வந்து அந்த பஸ் இருக்கு வருது. அந்த இடத்தோட தையிட்டி முடியுது. நாங்கள் இப்போ அந்த புது வீடு காட்டினாங்க இல்லை, அந்த வீடு காண்டி ஒரு 50 மீட்டர் போனோன்னு தையிட்டி முடிஞ்சுதுடா. இதுக்கால போகிறோம். இதுக்கால போனால் இதுக்கெல்லாம் வீடுகள் வருது பாருங்க. இப்படி நேராக கடற்கரைக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். அப்படியா போய் வெயில் கடற்கரை ஏரியா தானே. இந்த நேரம் வெயில் வைக்க சுடுமன்னு தான் நினைக்கிறேன். கிட்டக்கா போனோன்னே இதண்டா அது. நான் ஒத்துறேன். ஆக்கள் ஒத்துறேங்க நாங்கள் இந்த நேரம்.
சமையல் சாப்பாடு அதோட நிற்கிறோம். கடற்கரை காற்று வீசுது. கடற்கரைக்கு தான் வந்துட்டோமா, நல்லா திரும்பி போகுதானே. இதுக்குள்ள போனால் கடற்கரை போகணும். இங்கே பார்த்தோம்னா ஃபுல்லாக கடற்கரை. ஓகே, இங்கே பாருங்கள் கடற்கரை இதுக்கு இருக்குது. ஓகே, ஐயாட்ட காய்ச்சி பார்ப்போம். இதில் ஒரு ஐயா இருக்கிற ஐயாட்ட காய்ச்சி பார்ப்போம். உண்மையிலே வந்து நாங்கள் இன்றைக்கி தையடியை தேடி திரிகிறோம். நாங்கள் வந்து உண்மையிலே எங்களுக்கு வந்த இடம் இப்போ தையடியை காட்டணும். நாங்கள் இப்போ எங்கெண்ட ஊரண்டா தெரிஞ்சுக்க வேண்டாம், எங்கெண்ட ஊரண்டா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நாங்கள் என்ன செய்யாங்கண்டா வந்த நாங்கள் சரி அப்படியே போர்டுகள் இருக்குன்னு தானே பார்த்து காட்டலாம்னு வந்த நாங்கள். அப்படி ஒரு மழையும் வந்துட்டுது. ஆனால் வேறு இடம் எல்லாம் என்னவா இருக்குண்டா, என்ன இடமா இருக்குடா, வேறு இடம் எல்லாம் என்னவா இருக்குது, மயிலடியாக தான் இருக்குது. நான் ஐயா சொல்லியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தவர் என்றால், இது வந்து அந்த கடற்கரை பகுதியெல்லாம் மயிலடிக்கு தான் வருமா. ரோட்டில் அந்த ரோட்லேருந்து அப்படி உள்ளால் உள்பக்கம் கடற்கரைக்கு எதிர்த்திசையாக போனால் தான் தையிட்டி வருவான்னு சொல்லியிருந்தவர். சரி, அப்போ நாங்கள் அப்படி எதிர்த்திசையாக ஓ நான் ரோட்டுக்கரை போட்டுருந்தேன். ரோட்டுக்கரையில் போட் போடுறது தையிட்டி உண்டு. ஆனால் உள்ளே தானே இது வருமா தையிட்டி. இப்போ வந்து நாங்கள் இந்த ரோட்டில் இருந்து இப்படி நாங்கள் இப்போ வந்து இப்போ கேகேஸை நோக்கி போகிறோம். கேகேஸை நோக்கி போய்க்க வந்து விளக்கை பக்கம் வர்ற இங்காளி பக்கம் எல்லாம் மயிலட்டி இதுக்கு தான் வரும். இதெல்லாம் தையிட்டி வராது. இப்போ இதோட சந்தி ஒன்று வரும். சந்திக்கு வந்து இங்காளி பக்கம் போனால் ஊர் பக்கம் போனால் அதாவது இடக்கை பக்கம் போனால் அதான் தையிட்டிக்க வருமா. நாங்கள் அதை போய் பார்த்துக்கொள்வோம். நான் நினச்சது இந்த ரோட்டு அவ்வளோ வந்து தையிட்டிக்கு தான் வரும் ஃபுல்லாக என்று நான் நினச்சது. அப்படி இல்லையா, அதெல்லாம் மயிலட்டிக்கு தான் வருமா. யார்கிட்ட கேட்டு போகலாம், எந்த சந்தி என்னன்னு தெரியலை. இப்படி போகிறோம் வெறுமண். இப்போ மேலே கடையில் நிப்பாடி கேட்போம். இதில் போட்டிருக்குது தையட்டி. இங்காலெல்லாம் தையட்டி, இதெல்லாம் தையட்டின்னு தான் போட்டிருக்குது. இதுக்கு அடுத்தது சந்தி வரும். அதுக்கால திரும்பி போவோம். இந்த சந்தி, இந்த சந்திக்கால உள்ள விடு. இன்றைக்கி ஏதோ விட்டு பார்க்குறேன். இன்றைக்கி அலசி ஆராய்ஞ்சு நாங்கள் தையட்டியை கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி ஆக வேண்டியது. இதில் வந்து ரோட்டு வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். ரோட்டு வேலை அழக்கினா வா பார்ப்போம் என்னென்று பார்ப்போம். வாசிக சாலை தையட்டி காங்கேசந்துறை. ஓகே, தையட்டிக்கு வந்துட்டேன். இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போனால் எங்களெல்லாம் கடையில் இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இது கடை தையட்டி அண்டு. அதாவது வந்து ரோட் அங்காலெல்லாம் வழுக்கி விழுத்தி போடும். அதாவது வந்து தையட்டின்றது காங்கேசந்துறை ரோட்டில் வந்து ரோட்டில் இருந்து இப்போ விளக்கமாக சொன்னோம்னால் ரோட்டில் இருந்து நாங்கள் வெல்வெட்டித்துறைக்கு போகிறோம். சரியோ, வெல்வெட்டித்துறைக்கு போனோம்னால் வழக்கை பக்கம் ஒரு சந்தி ஒன்று வரும். சரி, அந்த சந்திக்கு என்னடா ஓட விட்டு போகிறேன். அந்த சந்தியால் திரும்பி நம்ம தான் தையட்டி. அதில் வந்து உங்களுக்கு உன்னோட திருப்பி போய் காட்டின்னு வருவோமோ. அந்த சந்தியை காட்டினாங்க தான் வீடு எடுத்துன்னு வந்து நாங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் உண்மையிலே வந்து நேரே எல்லாம் போயிட்டோம். அங்கெல்லாம் போயிட்டோம். எங்களுக்கு உண்மையிலே தெரியாது. என்ன நாங்கள் உண்மையிலே காணொலியில் சொல்லிக்கொள்கிறேன் என்னென்றால், எங்களுக்கு வந்து சில இடங்கள் தெரியாது. உண்மையிலே யாழ்ப்பாணத்திலே எங்கென்ன ஊர்களெல்லாம் தெரியும். நல்ல அக்குவர் ஆணிவரையாக தெரியும். அதனால் வந்து அங்கே காட்டி இங்கே காட்டி அது கடையெல்லாம் போய் வந்துடுவோம். இந்த ஊர்கள் எல்லாம் அப்படி தெரியாது. இப்போ நாங்கள் பேர் பலகையை பார்த்து தான் காட்டுறது. அப்போ வந்து பேர் பலகையை பாடி காட்டிக்க அதில் வந்து எல்லாம் பேர் பலகை கிடந்துச்சு. ஆனால் பிறகு தான் இப்போ உண்மை நிலவரம் தெரிஞ்சது. நாய்க்குட்டியெல்லாம் விட்டு போட்டாங்க ரோட்டில். தம்பி மேரோ தங்கச்சி மேரோ பாப்பம் போகிற பார்த்துட்டு வரேன். பெட்டை குட்டி அதான்டா கொண்டு வந்து விட்டுட்டாங்க. பைக்கில் நிற்குது. எலும்பும் கூட அன்னைக்குது. அது பாவம் ஒன்றும் இல்லைடா. சாப்பாடு எல்லாரும் நேக்கு பாவம் பார்க்க மாட்டோம். சாப்பாடும் இல்லை ஒன்று போட்டு போகலாம். இருந்தால் போடலாம். இப்போ நினைக்க போகிறாங்க. நான் தான் வீடியோ என்ன கொண்டு வந்து காணொலி விட்டு போகிறேன். டே பைக்குக்கு வருது கடை பின்னுக்கு எடுத்துடு. நாங்கள் வேறே கடை இருந்தால் வாங்கிட்டு வருவோம். ஏதாவது அங்கே கடை இருந்தால் பாவம் எலும்பு தோளமாக நிற்கிது. சரி, ஓகே, இப்படி நாங்கள் போய்க்கொள்வோம். இறக்கம் பைக் ஆஃப் பண்ணிட்டு விடலாம். ஆஃப் பண்ணி பார்ப்போம். நீங்கள் தான் திக்கி கடை வருது இல்லை. கடை வேற பிஸ்கெட் வாங்க ஞாபகப்படுத்த காட்டிட்டு வருவோம். ஆஃப் பண்ணு. சரி, ஓகே, இப்படியே நாங்கள் போக போகிறோம். இங்கே ஒரு கோயில் இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். அப்படி அரசமரத்துக்குள்ள கோயில் ஒன்று இருக்குது. நல்லான அரசமரத்தில் கோயில் ஒன்று கிடக்கு. அங்கே தூரத்துலாம் பெரிய வீடுகள் எல்லாம் கிடக்கு. கொஞ்சம் தூரம் தான் போகுதுண்ணே பள்ளத்தில். இங்கெல்லாம் இந்த பழைய இடிபட்ட வீடுகள் இதான் நான் நினைக்கிறேன். இந்த இராணுவ பாதுகாப்புக்கு இருந்த வீடுகள் நினைக்கிறேன். கூட வந்து எல்லாம் நிலைகள் எல்லாம் கரெக்டாக கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. டே இதுக்கு கவனிக்காம விட்டாங்க போல். கலைமகள் வீதி அப்படிலாம் போகுது. அதுக்கெல்லாம் பழைய வீடுகள்லாம் கம்பியெல்லாம் போட்டு கட்டி கிடக்கு. முழு கம்பியெல்லாம் போட்டு
நல்ல அமைதி, சரியான அமைதி. மற்ற வீதி ஏற்ற ரக்கம் ஃபுல்லாக. இப்போ இதுக்கு போனால் இப்போ நேராக போனால் விகாரைக்கெல்லாம் போகலாம் நினைக்கிறேன். வடமராட்சி நிற்கிற மாதிரி இல்லை. இங்கே பார்த்தீங்க நேராக பார்த்தீங்க வீதியை, மூர்த்தி வீதி. இங்கே சின்ன கோயில் இருக்குது பாருங்கள். வெட்டாப்பளை வெட்டாப்பளை கேள்விப்பட்டிருக்குது. எங்கே எழுது விடு பார்ப்போம். வெட்டாப்பளை அம்மன் கோயில். என்ன கோயில்? வெட்டாப்பளை அம்மன் கோயில். வெட்டாப்பளை கண்ணையம்மன். அதே இதுக்கு இங்கே இதாக வச்சுக்கிறேன் நினைக்கிறேன். சின்ன ஒரு நினைவாக வச்சுக்கிறேன் நினைக்கிறேன். இதில் சிலையாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த அம்மன் சிலை வித்தியாசமாக இருக்கும். அந்த ஆக்கள்ட சிலை மாதிரி இல்லை என்ன வித்தியாசமாக இருக்குது. என்ன பெற்றாண்டு அங்கே ஒற்றை கொம்பு பானை தான் கிடந்தது பார்க்க. ஓகே, சரி இப்படியே யூ டர்ன் போடுவோம். எல்லாமே கைவிட்ட இடங்கள். இல்லை வளவுகள் எல்லாம் ஃப்ரீயாக கச்சுமா கிடக்கு. ஃப்ரீயாண்டா ஒரு இதுகளும் இல்லை. அப்போ இந்த ஃப்ரீயாண்டா வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு இல்லை, கைவிட்ட வழிகளுக்கு. நீங்கள் எல்லாம் வீடுகள்லாம் போகுது பாருங்க. இதில் எல்லாம் நிறைய பேர் வீடுகள்லாம் இப்போ வெறும் காணவில்லை. நிறைய பேர் வெளிநாளில் பார்க்குற சில பார்த்து கொண்டு இருந்தீங்க என்றால் நிறைய பேர் இதுகள்லாம் வெறும் அதான் எல்லாம் மாறுபட்டு முதல் இருந்த எல்லைகள் வேறையாக இருக்கும், இப்போ வேறையாக இருக்கும். இதெல்லாமே வாகனங்கள் ஓடி தெரியுதுன்னு. மற்ற இதில் இந்த ரோட்டு போகிறதுக்கு சிலது அங்கே குமிச்சுக்கிறவர்கள் அதுகளாக கிடக்கு, ஒரு வளவுகள் சிலதுகள் அப்படி இதெல்லாம் கிடக்கு. ஆனால் ஃபுல்லாக வழி தான், இப்படி லைனுக்கு வழி தான். ஆனால் இதால் போனால் மாவட்டபுரம் போகலாம் உண்டு. அப்படியா? அங்கே கேகேசாமி வரல. ஓகே, அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். நிறைய பேர் போய் வரணும். உள்ளே ஆக்கள் இருக்கணும் தெரியல ஊர்களுக்கு. இப்போ எனக்கு என்ன சொல்லுது இப்போ பயம், நான் கொஞ்சம் அப்படி நேராக போகிறோம் இல்லோ, போய் வந்து அண்ணா இது தையிட்டு தானே அப்படி கதைக்கலாம்னு கேட்க அது வந்து சில நேரம் வேறு வேறு சொல்லி நம்ம பயமாக ஊரில் ஒரு ஐயாட்ட கேட்போம். ஐயா கதைப்பாரண்டா கதைச்சு கொள்வோம். ஐயாட்ட கேட்டு பார்ப்போம். ஐயா இது தையிட்டியா? தையிட்டியா? நாங்கள் தையிட்டியை பற்றி ஒரு காணொலி எடுத்து கொண்டு வர்றோம் ஐயா, சுற்றி காட்டி யூடியூபுக்கு. தையிட்டியை பற்றி சொல்லுவீங்களா எங்களுக்கு? தெரியாது. சரி ஓகே, சரி இந்த ரோட்டு அந்த மெயின் ரோட் அடிக்க போனோம். சரி ஓகே, ஓ சரி ஓகே, சரி வரும். இப்படி நேரம் போவோம். இது இந்த ஐஐடி ஏரியா தான். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஐஐடி என்ன ஃபுல்லாக வந்து வரும் இதாக தான் இருக்கேன்னு. ஒரு வீடு வந்து பெருசாக இல்லை. இப்போ இந்த குடியிருப்பு இருக்கிற வீடு பெருசாக இல்லை. ஃபுல்லாக நெட்டெல்லாம் அடிச்சிக்கிறேன் சுற்றி. ஆனால் எல்லாம் வெறுமனை கிடக்கு. இங்கே ஏதோ ஃபேக்ட்ரி மாதிரி போகுதுண்ணே. மழை நேரம் எல்லாம் ஓ தண்ணி கொஞ்சமாக நிற்கும். கணவயல் பிள்ளையார் வீதி பள்ளம் தான் போதும். அப்போ இந்த விரைக்கு ஒரு விட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தோன்னா வீடுகள்லாம் இடிபாட்டு நிலைகள் அதுகளை கிடக்குது. உள்ளுகளுக்கு ஒழுங்குகளுக்கு திரும்பியாக சில வீடுகள் வருது நிற்கிறது. அதுகளை தான் நாங்கள் திரும்பி போயினோம். ரொம்ப பாருங்க குளம் மாதிரி அவ்வளோ சின்ன செய்திருக்கிறேன். குளம் மாதிரி அங்கே சுற்றி இதில் அணைக்கட்டு கட்டியிருக்கேன். குளம் மாதிரி செய்திருக்கிறவங்க. ஆனால் தண்ணி இல்லை. சேர் தண்ணி தான் நிற்கிது. தண்ணி ரொம்ப இல்லை. இங்கே மழை குறைய போல கிடக்கு. இந்த எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் வாழைத்தோட்டம் எல்லாம் இருக்குது பாருங்கள். நிறைய வாழைத்தோட்டம் எல்லாம் போகுது. அப்படி நாங்கள் உள்ளே போய் தொடர்ந்து கொள்வோம். அப்படி நிறைய காட்டிக்கொண்டு தான் போகிறேன். உள்ளே போய் என்ன வேறு கண்டு நான் தொடர்ந்து கொள்வோம். ஓகே, இப்போ நாங்கள் இப்போ இந்த வேலியை பாருங்களேன். அப்பா கிழுவ மரம் இல்லை, லைனு கிழுவ அப்படி ஒரே மட்டத்துக்கு நட்டு. இப்போ அதை மேலே தழுத்துருக்கிறத பார்க்க செம்மையாக இருக்குது. இதில் நான் 2 லேன் எல்லாம் பிரிக்கிறேன். இங்கே தோட்டம் வேணா, வாழை தோட்டம் வேணா. இதுக்குள்ளே உள்ளே விடுவோமா? நிறைய கடைகள்லாம் இருக்கு. இது தையிட்டுக்கு தான் நிற்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். புதுசாக கடைகள் இல்லை. கிழுவந்தாடி செம்மையாக நட்டு தாண்டி இருக்கணும். விளக்குட்டுக்கு கிழுவந்தாடி இங்கே வந்து வெட்டி கொண்டு போவேன். வெளுப்பாங்க. ஆடு சாப்பிடும். இலை சாப்பிடும் நினைக்கிறோம். இலை சாப்பிடும். மசுக்குட்டிக்கு கடிச்சா கிழுவம் இல்லை தானே பூசுறது மசுக்குட்டிக்கு. ஓகே, எப்படி பார்த்தோம்னா இங்கால வாழை தோட்டங்கள், பெரிய பெரிய தோட்டங்கள். வாழைப்பூ கருவேப்பூ வீட்டை உண்டு. அடர்த்தியாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக நல்ல குளிர்மையாக இருக்குல்ல. இதுகள் வேறு மரங்கள் கூட. பப்பா தோட்டம், வாழைத்தோட்டம், நல்ல கூட இருக்கு. பத்தை தோட்டம் கிடக்குது. இங்கே பெனந்தோப்பு பாருங்க.
ஃபுல்லாக இந்த உலகம் ஃபுல்லாக பெண்ணை தான் நிற்குது பாருங்க. அசல் விசப்பாம்பளுக்கு இந்த மழை காலம் நல்ல இதுகள் பூச்சிகள் புல்லாங்கள் பூச்சி பூரான் எல்லாம் பெறும். சரி சரி பார்த்தோம்னா ரோட்டில் ஒத்துரு ஆக்கள் நடமாட்டம் தான் சரியான ஊரை காக்கிறது. இங்கே மிளகாய் தோட்டம் எல்லாம் இப்போ வச்சுக்கணும் விட்டுட்டோம். இந்த செம்மண் என்ன செம்மண் மிளகாய் தோட்டம் எல்லாம் வச்சுக்கிறோம். விட்டுட்டோம் ஆனால் போனால் போக எல்லாம் வெளி தான் வருது. எனக்கு தெரிஞ்சு ஜூட்டன் தான் போட்டு அதில் ஒரு சைக்கிள் நிற்குது. ஐயா நிற்குது. ஐயாரை காய்ச்சி பார்ப்போமா? இது தையிட்டிக்கா வெறும் தையிட்டியா? இது மயிலட்டியா? ஓகே அங்கே கிஞ்சலாம் தையிட்டியா? சரி ரைட். ஓகே திருப்பி ஜூட்டன் போடுறோம். எங்களுக்கு மயிலட்டிங்கன்னு இல்லை பொருத்தம் போல. மயிலட்டி இது மயிலட்டி சொல்லுது தானே வீடியோ எடுக்காம நீ தையிட்டி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஐயோ சுற்றி 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 தான் தெரியும். அதான் மயிலட்டிக்கு தான் தர்றான் சுற்றி சுற்றி சுற்றி. தையிட்டின்றது பெரிய இடம் போல. தையிட்டின்றது சரியான ஒரு குட்டி இடம். பெரிய இடம். ஒரு நேர் ரோட்டு அது அங்கால ஒரு கொஞ்சம் தூரம் வந்தால் தையிட்டி. அங்கால கேகேஎஸ் மயிலட்டியும் சேர்த்து கவர் பண்ணி வந்துடும். இப்போ இதெல்லாம் மயிலட்டி ஏரியா. நாங்கள் காட்டின எல்லாம் அடிக்கடி மயிலட்டிக்கு தான் போயிடுறோம். ஐயோ சரி அங்கால போய் தொடருவோம். சரி நாங்கள் இப்போ வந்து இதால் திரும்பி வந்து நாங்கள் அதில் வந்து நேரையே போகிறோம். இப்போ நேராக கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். என்ன மாதிரி ரெண்டு அது கேகேஸு தான் போகும் நினைக்கிறேன். அங்கே போய் நின்று யாரையும் பிடிச்சி கேட்டால் தம்பி இது கேகேஸ் அண்டுவியாங்க. இப்போ அதில் வந்து கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு வருவோம். இங்கே உடஞ்ச வீடுகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் உடச்சி எடுத்து போடுவாங்க தானே. அதில் கட்டுறோம் இதை கட்டி கொண்டு அது வரைக்கும் ஒரு போட்டு வருவோம். பார்த்துட்டு வருவோம் என்ன மாதிரி இருக்கு. நீங்கள் எல்லாம் வாழைக்குழியெல்லாம் தொங்குது. இப்போ தேங்காயெல்லாம் சரியான விலையானே. தேங்காய் கிலோ கணக்கில் விற்கிற கிலோவே 180 150 கிட்ட போகுது. ஒரு தேங்காய் 200 ரூபாயெல்லாம் நிற்கும். நல்ல பெரிய தேங்காய் ஏன்டா. ஓகே இங்கால போக எனக்கு தெரிஞ்சு இங்கால கேகேஎஸ்க்கு தான் வந்துட்டு பண்ணிக்கிறேங்கண்ணே. கேகேஎஸ் கொஞ்சம் தூரத்தில் ரோட் வந்துடும் போல இருக்குது. அதில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா யூடர்ன் போட்டு கொண்டு அதில் ஐயா சொன்னவர் அதில் வாசிய சாலையில் அனுப்பினோம்ண்டு அதில் எதுவும் மக்கள் நின்றா தையிட்டியை போய்ட்டு காய்க்கிறாக்கள் நின்றா நாங்கள் அங்கே போய் தையிட்டியை போய்ட்டு காய்ச்சி கொள்வோம். இதில் 2 ஒழுங்காக திரும்புது. இதுக்கு நாங்கள் திரும்பி மாறிக்கிறதும் போய் விக்னேஸ்வரா வீதி தையிட்டி ஒன்றியன் தையிட்டி தான் இதுக்கு. ஐயா இது தையிட்டியா? தையிட்டி ஓகே ஐயா காய்ச்சி பார்ப்போம். இங்கே தையிட்டி இடம் மயிலட்டி ஓகே ஓகே. அது ஒரு பழமொழி இருக்குடா என்ன தடக்கி விழுந்த இடம் எல்லாம் இதை ஒன்று சொல்கிறவே இல்லை. அது மாதிரி நாங்கள் மடக்கி பிடிக்கிற எல்லாரும் மயிலட்டிக்காரர். அதான் இப்போ எனக்கு தையிட்டியை பற்றி தெரியாது. அதில் வந்து அவர்கிட்ட கதைச்சி ஒரு சின்ன கிளிப் ஒன்று எடுப்போம்னு பார்த்தேன். பிடிக்கிற எல்லாரும் மயிலட்டி அண்டினா குறைவு சரியான குறைவு. அந்த விகாரங்களை இருக்குதுக்க எனக்கும் தெரியாது. அதை நான் அங்கே போய் எதுங்க அழைக்கிறேன் விடுவாங்களோ தெரியாது. அதில் ஆக்களை திருப்பி நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷனா தூக்கி உள்ளே வைக்க. சரி சரி ஓகே இப்போ நாங்கள் வாசிய சாலையில் போய் தொடருவோம். ஓகே இப்போ வந்து நாங்கள் தையிட்டிக்கு வந்து நாங்கள் இங்கால ஒரு ஐயா எங்களோட காட்சி கொள்ள. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களோட பேர்? என் பேர் தர்மலிங்கம். ஊரில் பப்பா அண்ணன் பப்பா மாமான்னு தான் தெரியும். ஓகே அப்போ ஐயா தான் இப்போ எங்களுக்கு வந்து தையிட்டியை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுக்க போகிறார். இந்த வீதி முந்தியா சின்ன ஒழுங்கியா இருந்தா இருக்கிறீங்க. 1930ஆம் ஆண்டு ஆனால் இந்த வீதி பெரியாக திறக்கப்பட்டது. அது வந்து பிடபிள்யூடி இதில் பதியப்பட்டு திறக்கப்பட்டது. ஓகே ஓகே. அப்போ அந்த நேரமாக நீங்கள் என்ன அது மைக் சவுண்ட் சரியா கணபதி பிள்ளை என்பதுதான் முன்னண்டி செய்தவர். அவர் ஒரு எச்எஸ் இன்ஸ்பெக்டர். எச்எஸ் இன்ஸ்பெக்டர் என்றால் இந்த பனியால் அது இந்த கல் அந்த பகுதியில் செஞ்சார். இந்த சொந்த அப்போ சொந்த நீங்கள் அங்கேருந்து வரீங்களே அதில் ஒரு ஆள் மாலான இருந்தவர் எனக்கு மேலே தெரியும். அப்போ அவற்ற காணி தான் கூட 2 பக்கம் 30 வீடுகளெல்லாம் கட்டி கிடக்க அவற்ற பேர பிள்ளைகள் வீட்டை பிள்ளைகள். அப்போ அதில் அவர் எதிர்த்து அவர் அதை வெட்டுறக்கு கூடி இப்படி காவல் நின்றவியா. அதனால் அந்த கணதி பிள்ளை என்றவருக்கு போடி காட்டுகள் இதண்டு அவர் போய் தப்பி வந்தவர் பிறகு அந்த இதுக்கு பேர் தையிட்டி தெல்லிப்பழ வீதி. ஆனால் பட்ன சபையில் பதிக்கப்பட்டது விக்னேஸ்வரா வீதி என்று.
அந்த அரசியலில் பதியப்பட்டது தையிட்டி செல்லிப்பட வீதி, இது பதியப்பட்டது பிஜினஸ்ரா வீதி. இது பெரிய இடமா சின்ன இடமா? சின்ன இடமா? அதாவது வந்துட்டு இந்த ரோட்டில் இருந்து இங்கே இருந்து 2.5 கிலோமீட்டர் இதுன்ற நீளம், நீளமா? அகலமும் 2.5 கிலோமீட்டர். எங்கால பக்கம் போவோம் என்ன? உங்கால மயிலிட்டி வரும் என்ன? இந்த அளவு மைலிட்டி அது. ஓகே. இங்கே ஊருக்கு ஆக்கள் இருக்கிற நிறைய. ஓ, நியாயமான சனம் இருக்குது. மற்றது தையிட்டுன்னு சொல்கிறது அந்த காலமாக மாடுகள் வளர்த்த ஊரா, மாடுகள் வளர்த்த ஊரா. அதில் தான் தயிர் தயிர் பால் தயிர் தண்டு வைக்க வாரவைக்கெல்லாம் விருந்தாளிகள் வைக்கெல்லாம் தயிர் கொடுத்த ஊராம். அதில் தயிர் ஈட்டி தான் தையிட்டியாக மாறணும் ஒரு கதை. மற்றது ஆவலைன்ற அந்த சந்தியில் இருக்குது, அந்த குறிஞ்சி பேர் ஆவலை. அதில் நல்ல தண்ணி கிணறு உப்பம் இருக்குதான், அது அழிஞ்சு பேருந்து அதில் தான் ஆவண்டா பசுவுக்கு தண்ணி விட்ட இடம் அவள் அது ஆவலை என்று பேர் வந்தது. மற்றது புட்டியாக இருந்த இடங்களும் அதில் புட்டி தான் தையிட்டி என்றும் மாறினும் கதை இருந்தும் கதை. வேறு என்ன கேட்குற? அந்த காலத்தில் என்ன மாதிரி இருந்தவங்க வாழ்க்கை முறைகள்? அந்த காலத்து வாழ்க்கை முறைக்கு இந்த காலத்து வாழ்க்கை முறைக்கு, அந்த காலம் மனிதராக மதித்த காலம். இப்போ மனிதரை மாடுகளாக மதிக்கிற காலமாக கிடையாது. உண்மைதான். சரியோ? அதாவது வந்துட்டு முந்தி ஒரு காங்கேசந்தோட சந்தி சரியோ, இப்போ அந்த தர்ஷனா ஹோட்டல் இருக்கிற ஜங்ஷன் இல்லை, அதை வந்து அவடத்தை சொல்கிறது வெளிச்சப்பட்டி சந்திட்டு. அதில் பஸ்ஸில் வந்து இறங்கினால் 69 லைன் பஸ்ஸில் வந்து இறங்கினால் பயப்படாமல் இங்கேயே நடந்து போயிடலாம். இப்போ அந்த பண்புகளெல்லாம் கெட்டுப்போச்சு. சரி, இப்போ இந்த சந்தியில் இருந்து கூடி இஞ்சாத போக பயப்படணும், பொம்பளையால் தனியாக போக பயப்படணும். அந்த அளவு பண்புகள் கெட்டுப்போச்சு. சரியா? உண்மைதான். மற்ற உணவு வழக்கங்கள் முந்தி தோட்டம் செய்தவை. இப்போ இது உணவு வழக்கங்கள்னாக்கா உணவு சாப்பாடு உள்ளது தானே. அந்த காலத்தில் என்ன ஸ்பெஷலாக இருந்தது உங்களுக்கு? நல்ல முக்கியமான சாப்பாடு? முக்கியமான சாப்பாடுனா நாங்கள் பனையால் நின்றது தானே. அதாவது வந்துட்டு இந்த யுத்தம் வந்தையில் யாழ்ப்பாணத்துக்குள்ளே அழிஞ்ச ஊருக்கு தையிட்டிய போல அழிஞ்ச வேண்டி இல்லை. அதாவது வந்துட்டு மண்வளம் வளம்னு சொல்கிறோம், மண்ணை கூடி 6-7 அடிக்கு தோண்டி அள்ளப்பட்டு விட்டாங்க. இப்போ உங்கால போக தெரியும், இதில் உங்கால போக அதில் 5 பள்ளங்களாக கிடக்கு. அதில் வேணுமென்றா அதில் ஒரு கோயில் இருக்கு இல்லையா, பிள்ளையா கோயில். அந்த கோயில் அடியில் அங்கால கிழக்கு போய் பாருங்கோ, ஒரு புளிய மரம் நிற்குது. புளிய மரம் இந்த முந்தி மண் இருந்த அடையாளம் தெரியும். அது எல்லாம் மண் புட்டியாக தான் எல்லாம் பறியால். மற்றது 5 கோயில் இருக்குதானே, கோயிலிൻ്റെ வடக்கு வீதி அதுகள் எல்லாம் மண் அள்ளுப்பட்டுட்டுது. அப்படி அதே மாதிரி இஞ்சால ஒரு கோயில் காளி கோயில் இருக்கு, அவடமும் நல்ல புட்டியாக இருந்தது, பனிகள் இருந்தது, எல்லாம் அழிஞ்சு போகுது. அந்த முதல் நல்ல ஒரு சிறப்பாக இருந்தது. ஆமாம். அதாவது வந்துட்டு மற்ற இங்கே இருந்து நாங்கள் மாவட்டம் போகணும் என்றால் இப்படி குறுக்க பாதையால் போவோம். இப்போ அந்த குறுக்கு பாதைகள் எல்லாம் 10 செடியாக கிடக்கு. துப்புராக்கி ஒன்றுமே இல்லை, துப்புராக்கி இல்லை. இப்போ ரோட்டுகள் போடப்பட்டு இருக்குது, ஆனால் முந்திய போல் போயிடாது. முந்தைய இந்த வாழ்க்கை ஒரு நல்ல சுதந்திரம். ஓகே, நன்றி ஐயா. சரி, வேறு என்ன மற்ற இங்கே முழுக்க இதுக்குள்ள கொஞ்சம் பனை நிற்கும், மற்ற எங்கும் பனை தான் இருந்தது. பார்த்தேன் பெரிய பெரிய பனந்தோப்புகள் எல்லாம் பனை இருந்தது, எல்லாம் அழிக்கப்பட்டது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, நிறைய அழிஞ்சிட்டு தானே. கொஞ்சம் இங்கே சில இடங்கள்ல அது தையிட்டிக்கை இல்லை தம்பி, அது மயிலிட்டிக்கை. தையிட்டிக்கை பனைன்றது இல்லை, மரங்கள்ன்றது இல்லை, எல்லாம் அந்த 10 எல்லாம் இருக்குது. மற்றது என்னங்கோ இதுக்கெல்லாம் இந்த மெயின் ரோட்டில் பெருசாக சனத்தொகை இல்லையல்லோ. இந்த மெயின் ரோட்டில் இல்லை அதில் நெருக்கக்கூடிய குறைவு தான். நான் சனம் புழங்குறது, ஆனால் இப்போ இடத்துக்கு சனம் வந்து குடியேறணும் இல்லை. இப்போ அங்கால போனால் இப்போ ஒரு 100 யார்டில் ஒரு 5 வீட்டு திட்டமிட்டு இருக்குது, 10 வீட்டு திட்டமிட்டு இருக்குது. 40 வருமா இந்த இங்கால போ அது 5 வீடு இருக்குது. இங்கால தெற்காலி ஒரு 10 வீட்டு திட்டம் கிடக்கு. இப்போ இந்த அங்கால போக 42 வீட்டு திட்டம் கிடக்கு. வீட்டு திட்டங்க எல்லாம் அந்த
அவன் சொந்த காணி அல்ல, அரசு காணியும் வேண்டி கொடுத்து வீடும் கட்டி கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த காணியை அப்படி கொடுத்துருக்கேன். மயிலடிக்கையும் கொடுக்கப்பட்டு இருக்குது. அதே நேரத்தில் கிராம உத்தியோகத்தர் சிலர், எல்லாரும் இல்லை, சிலர் மோசம். இப்போ எனக்கெல்லாம் வீட்டு திட்டம் தெரியவில்லை. சரி, ஒரு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வயசு கூடி போச்சுண்டு, ஒரு சொல்லிச்சோம் உங்களோட மனசு பெஞ்சன். ஆனால் அதே நேரத்தில் எத்தனையோ பெஞ்சனியர்ஸ் கவர்மெண்ட் சர்வன்ஸுகள் கூடி வீட்டு திட்டங்கள் கொடுக்கப்பட்டு இருக்குது. நான் ஒருவேளை சுட்டி காட்டி போகிறால் அது எந்த சந்ததிக்கு தங்கக்கூடாது. எந்த பிள்ளைகளும் அரச உத்தியோகத்தர் மாதிரி இருக்கணும். அப்போ நாங்கள் அது கூடாண்டு போட்டு நான் ஏதோ. ஆனால் அப்புறம் அந்த கிராம உத்தியோகத்தர் நான் கண்டுட்டு சொன்னேன், ஐயா நான் இருந்து யோசிக்கிறேன், நாங்கள் வீட்டு திட்டங்கள் யார் யாருக்கும் கொடுக்க வேண்டிய ஆக்களுக்கு கொடுக்காம விட்டு நாங்கள் யோசிக்கிறேன், நான் உங்களை பற்றி யோசிக்கிறேன் நான் என்று சொன்னான் அந்த கிராம உத்தியோகத்தர், ஒரு பொம்பளை. சரியோ, அப்படியே எத்தனையோ சில இருக்குது. மற்ற இதில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கா, இப்போ தொடர்ந்து பள்ளிக்கூடம் நடந்து கொண்டு இருக்கு. கணேச வித்தியாசாலைன்னு ஊற்றியில் ஒரு 100 மீட்டரில் இல்லை இல்லை உண்டாது காணி. இதெல்லாம் மக்கள் இருந்த வீடுகள். இப்போ எல்லாம் இதாண்டி போச்சு. அப்படி நாங்கள் நேராக மெயினுக்கு போய் அங்கே திரும்பினா குடியிருப்புகளுக்கு போகலாம். நீங்கள் குடியிருப்புக்கு போகிறேன்டா, எந்த குடியிருப்புக்கு நீங்கள் சொன்னீங்க அந்த வீட்டு திட்டங்கள் இருக்குது. வீட்டு திட்டம்னா இப்போ இதில் ஒரு சந்தி வருதோ, அதால் இங்கே திரும்பினால் அங்கால போக வருது. மற்ற உள்ளுக்கும் அங்கால போக நல்ல தைட்டு மேற்கில் நியாயமான குடிமனைகள் இருக்குது. இதால் போக அங்கால இருந்தேன். சரியா, நன்றி. சரி சரி போட்டோம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் இதுக்குள்ளால போக போகிறோம். ஐயா சொன்னடா இந்த ஊர் மனைக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இதில் வீடுகள் ஸ்கூல்கள் எல்லாம் இருக்கா, என்ன வேண்டுக்கா பார்த்துக்கொள்வோம். ஒரு ஐயாட காய்ச்சா அப்புறம் தான் ஒரு தெளிவான விளக்கம் இருக்கேன். இதுல எல்லாம் ஒரு நல்ல வீடு வருது, வெள்ளை கலர். ஓகே, பார்க்க தெரியுது இடம். இதில் ஒரு குட்டி ஸ்கூல் ஒன்று வருதுண்ணே. ஸ்கூல் என்ன தையிட்டி கணேசா வித்தியாசாலை. ஆடு புல்லு மேயுது. கணக்கார ஒரு குட்டி பாடசாலை. இங்கே ஒரு வீடு உண்டு, கைவிட்ட வீடு. பரவாயில்ல, சீட்டுகள் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். எங்கால போக மாட்டேன், இங்கால விட்டால் மெயின் ரோடு போங்க அப்படியே. இப்போ இங்காலே குடிமனைகள் எங்கால தான் போயிருங்க. இங்கால திருப்பி மெயின் ரோட்டாகவே அவர் சொன்ன பாதிக்காக அதை கண்டுபிடிக்க மாட்டேன். எங்களுக்கு அது பிடிக்கிற கஷ்டம் எங்களுக்கு. கையட்டி மேற்கன்னு சொன்னேன். அதுக்கே பாதை பெருசாக இல்லைண்டா. இல்லாட்டி மெயின் ரோட்டில் போய் பிடிப்போமா? நான் பொறுப்பு இல்லை. இதுக்கு ஒட்டு வந்தால் உருட்டோணும். ஆனால் ஒன்று பார்த்து நீ எல்லா வீதிக்கும் இது பேர் போட்டிருக்கு, பேர் பலகை போட்டிருக்கு. சந்தா வீதி இல்லை, புளிய மரம். சரி, இப்போ நாங்கள் உண்மையில் இனி வீடியோ தொடர போகிறாங்கன்றா குடிமனைக்குள்ளே போய் தான் நாங்கள் வீடியோ தொடர போகிறோம். அதுக்குள்ளே போய் என்ன தொடர்ந்து கொள்வோம். இப்போ நாங்கள் மற்ற ரோட்டால் திரும்பி அந்த உள்ளூர் குடிமனைகள் அங்கிட்ட இருக்குது. வீடு திட்ட வீடுகள் 4 வீடு 5 வீடாண்டெல்லாம் இருக்குமென்னு சொன்னவர். மற்றவங்களில் போயுது வீடு போய் தாண்டா வீடு சமைக்கணும். இதுக்கெல்லாம் ஆக்கள் நடந்து போய் கொண்டிருக்கணும். வீட்டு திட்ட ஆக்கள் நாங்கள் வீடுகள்லாம் கொடுத்துருந்தானே சொன்னவன். இதுக்கெல்லாம் போகலாம் வேணே. ஓகே, எங்களுக்கு ஊரிடம் தெரியாமல் தான் நாங்கள் சுற்றி தான் தெரிஞ்சது. அதெல்லாம் ஃபுல்லாக பத்தைகள் தான் ஏண்டா. எங்களோட முழுக்க பத்தைகள். நீங்கள் எல்லாம் வீடுகள் எல்லாம் கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. இங்கே ஃபுல்லாக இப்போ இங்கே போயிடலாடாடே, யூட்டன் அடி. நாங்கள் அதால் போகலாமே. அது மெயின் ரோடு தான் போகும் என்றாவா. போகிற இடம் எல்லாம் ஒட்டு சந்து ஒட்டி மோதுரா. ஒரு டேங்க் தெரியுது. அது பழைய டேங்கு. அவர் அப்படியே வீட்டோட சேர்ந்து தான் டேங்க் இருந்திருக்கா அதில். உண்மையிலே இதுக்கு என்னென்னால் எங்களுக்கு வீடுகளை கண்டுபிடிக்கிற பெரிய கஷ்டமாக இருக்குது, சரியோட கஷ்டமாக இருக்குது. மறக்காமல் எல்லோரும் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய தேடி பிடிச்சி காட்டுறோம். எல்லையாண்டு இல்லை காணையில் ஒரு 10 கிலோ அப்படி இதுக்குள்ள போனமே கிடக்குன்னு அந்த ஐயா சொன்னால் சரி தான். இப்போ இதுக்கால எல்லாம் வெறாண்டா பெரிய பயம் ஆக்களுக்கு. இதுக்கால ஒரு லேன் போகுது, இதுக்கு ஒரு வீடு கிடக்குது, இதுக்கு ஒரு வீடு கிடக்குது. இப்போ ஒன்று ஒரு இடத்துக்கு இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக 10 ஃபுல்லாக இல்லை இதுகள் எல்லாம் கிடக்குது. இந்த இதோட தொட்டாச்சுருங்கி அதெல்லாம் பெருசாக வளர்ந்து நிற்கிது. பிள்ளை ஸ்கூலுக்கு போட்டு போகுது, சின்ன பிள்ளை. சரி, அங்கே வீட்டு இதுகள் வந்தால் நாங்கள் தொடர்ந்து கொள்வோம். இங்கே என்னடா இது
பெரிய ஒரு ஹோல் மாதிரி வருது. ஹோல் இல்லை, பெரிய பந்தல் ஒன்று போட்டு கிடக்கு. உள்ள ஒன்றுமே காணல. ஏதோ இவெண்ட்டுகள் செய்யலாம் இல்லை? மாநாடு இங்கால சின்ன சின்ன குடிசை வீடுகள் தெரியுது. அதுக்கு கொஞ்சம் வீடுகள் வருதுன்னு போனால் அது அங்கே அப்படியே முட்டு மாதிரி நிற்கிறோம். அங்கே வீடுகள் வருது தான். இதில் கொஞ்சம் வீடுகள் இருக்குது. சரியா போவோம், போகிற வரைக்கும் போவோம். நாங்கள் போல எத்தனை நேரம் முட்டி மோதி இருப்போம். சொல்லு பார்ப்போம். சின்ன சின்ன கடைகள் இதில் வீடுகள் வருது. ஓகே, ஃபுல்லாக வீடுகள் வருது. அங்கே போக எல்லாம் வீடுகள் ஆக்கெல்லாம் நடமாட்டம் இருக்குது. நீங்கள் குறிப்பாக இதுகளுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் என்னமே இருக்குன்னு சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் இப்போ வந்து சொல்லி தரேன். நிலமும் கொடுத்து வீடு கட்ட காசும் கொடுத்து கட்டியிருந்தேன் சொல்லியிருந்தேன். பாதை சின்ன பாதைன்னு நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். நிறைய வீடுகள் வருது. நான் போகிற பாதை எங்கே போய் ஏற்ற மட்டும் தான் தெரியாது. பாருங்க, இப்போ நாங்கள் முதல் அப்படியே நேராக போக மட்டும் தான் வலிக்கிறாங்க. அப்புறம் ஐயாட்ட காய்ச்சா அப்புறம் தான் இதில் போய் காட்டிக்கொள்வோம். ரெண்டு எல்லாம் நாங்கள் வலிக்கிறாங்க. வீட்டுக்கு பார்த்துட்டு பெரிய 10 பாம்புகள் பூச்சிகள் எல்லாம் வந்தால் முட்டி மோதிட்டோம். திருப்பி யூட்டன் போடு. இதில் வீடுகள் இருக்குது. சரி, இவ்வளோ அதை பார்த்துட்டேமே வந்து. சரி, அப்படி எங்களையும் காட்டியில் நான் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். அடே நாங்கள் வந்து அது வருமானே சும்மா கொட்டில் போட்டு கிடக்க நினச்சினாங்க. முழுக்க சோலர் அவ்வளோ ஃபுல்லாக. ஃபுல்லாக சோலர் அவ்வளோ. இது நல்ல வெளியும் ஒரு மரமும் இல்லை. அங்கே இன்வெர்டர் எல்லாம் லைட் அடிச்சு கிடக்கிற நேரம். இது சோலருக்கு மட்டும் கட்டியிருக்கணும்டா. அதான் கவனிக்கல. எத்தனை கிலோவாட்ஸ் உருவாகும் வேணா? 100க்கு மேலே, 100 லட்சக்கணக்கில். இது பெருமதியே லட்சக்கணக்கில் இருக்குமே. ஆனால் சிவியில் வந்து நல்ல காசு வரும்டா. ஆனால் முதல்ல நல்லா. ஓகே, அப்படி நாங்கள் போய் அங்கால இனி மெயின் ரோட்டில் தான் தொடர போகிறோம். அங்கே பாதையில் எங்களுக்கு தெரியலை, தொடர்ந்து கொள்வோம். சரி, ஓகே, இப்படி நாங்கள் பார்த்துட்டு வந்து இப்போ கேகேஎஸ் ரோட்டில் ஏறி போய்கொண்டிருக்கிறோம். இதில் வந்து உண்மையிலேயே சொல்லணுமெண்டா எங்களுக்கு வந்து தையத்தினிடம் தெரியாது. அதுதான் உண்மையிலே சொல்லிடுவோம். நாங்கள் சரண்டர் ஆகிட்டோம். எங்களுக்கு எல்லாம் தெரியும், அது தெரியும், இது என்ன சொல்ல விரும்புகிறேன். அடிக்கடி காணொலியில் தான் சொல்லி கொடுறேன். எங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் நாங்கள் பாடி பார்த்து வெளியே அது இல்லை அப்படி இருக்குது இப்படி இருக்கலாம் காட்டிக்கொள்கிறோம். நாங்கள் தெரியாத இடங்கள் தேடி பார்த்து தான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். ஆக்கள்கிட்ட விசாரித்து தான் அதில் விசாரித்த வரைக்கும் அங்கால போவோம் மயிலிட்டி, இங்கால போவோம் மயிலிட்டி என்று எல்லா இடமும் மயிலிட்டியை வந்து சுற்றி வளைச்சிட்டு அதில் வந்து தையட்டியை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காட்டினாங்க. அந்த நேர் ரோட்டு உள்ளே எல்லாம் கொஞ்சம் போய் காட்டினாங்க. அங்கால போக எல்லாம் முட்டு சந்தை தான் வந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு இன்றைக்கு ஃபுல்லாகவே எல்லாம் முட்டி மோதி தான் காட்டினாங்க. அதில் வந்து ஒரு ஐயா காய்ச்சிருந்தவர், அவர் வந்து நிறைய தெளிவாக எல்லாம் சொல்லியிருந்தவர், நிறைய இதில் சொல்லியிருந்தவர். ஓகே, மாதிரி நிறைய பேர் வந்து காணொலி பார்த்து கொண்டிருப்பீங்க. தையட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. மறக்காமல் காணொலி எப்படி இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்க, கமெண்ட்டில் தாராளமாக சொல்லிக்கொள்ளுங்க. மற்றும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்கள். உனக்கு ஜெஃப்னாதன்ஸ் போகிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் அடுத்த காணொலி சந்திப்போம். பாய்.